அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும், மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடிகள் யூடியூப் சேனல் 4ஆம் ஆண்டு துவக்க விழா, பெருநாள் சந்திப்பு மற்றும் பரிசீலிப்பு நிகழ்ச்சி, 2ஆம் நிகழ்வாக மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி. தமிழர்களை தொடரும் என்ற தலைப்பின் கீழ் சகோதரர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். சகோதரர் அவர்கள் பற்றி நான் கூற வேண்டும் என்றால், கோவை ஜெயலலிதா அவர்களை பற்றி கிட்டத்தட்ட நம்ம மோகன் அவர்கள் அண்ணன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு கால நண்பர்கள். எப்பன்னா நம்ம 2015க்கு முன்பு அந்த நாக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஆரம்பிக்கின்ற அந்த காலகட்டத்துல அண்ணன் அவர்கள் எனக்கு ரொம்ப அண்ணன் அவர்கள் சேர்ந்து பல பணிகள் செஞ்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் மூலமாக, டெலிகிராம் மூலமாக. அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, வளைகுடா வாழ் தமிழ் சகோதரர்கள் என்ற ஒரு டெலிகிராம் குழுமத்தை ஆரம்பிச்சு அதுல அண்ணன் தான் தலைவரா இருந்தாங்க. அதுல மூலியமா பல்வேறு விவாத நிகழ்ச்சிகள்லாம் அண்ணனை வச்சு நம்ம நடத்திருக்கோம். பல அண்ணனை கூப்பிட்டு அந்த பழைய நினைவுகள்லாம் மனசுல ஊஞ்சாடி அந்த அளவுக்கு அண்ணனுடைய நினைவு. ஏன்னா இந்த ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் அண்ணனுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஏன்னா அந்த ஆரம்ப காலகட்டத்துல அண்ணனுடைய பங்களிப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த நேரத்துல நாங்க யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம மார்க்க நிகழ்ச்சி நடத்தினாலும் முதலாக அண்ணனை வச்சுதான் நாங்க வாட்ஸ்அப் ஆடியோ மூலியமாக பயண நிகழ்ச்சி எல்லாம் நடத்திருக்கோம். சோ அந்த நினைவுகள்லாம் வந்துட்டு போயிருது. சுமார் 10 ஆண்டு கால நண்பர். நீங்க நண்பர்னு அண்ணனுக்கு எனக்கு ஒரே வயசு நினைச்சுக்கானா, அண்ணன் என்னோட ரொம்ப ரொம்ப வயசு அதிகம். இருந்தாலும் அந்த வயசு வித்தியாசம் இல்லாம என்கிட்ட ரொம்ப அன்பா பாசமா பழகக்கூடிய, ரொம்ப ஒரு ஒரு மார்க்கறிஞர் அப்படி ஒரு தலகாணம் இல்லாம ஒரு அன்பா எளிமையா பழகக்கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய நண்பர் சகோதரர் கோவை ஜெயலலிதா அண்ணன் அவர்கள் ரமலானுக்கு பின் அமல்களை தொடரும் என்ற தலைப்பின்கள் தங்களுக்கு மத்தியில் 30 முதல் ஒரு 40 நிமிடத்திற்குள் சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேக்குங்களா ஜி? கேக்குது ஜி. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி மஹ்கமில் தன்ஸீலில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال الله تعالى وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العلي العظيم. அளவில்லா அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து
அவனது சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் பெரும் அருள் கொடையாக வந்த அகில உலகத்தின் தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம நபித்தோழர்களான சஹாபா பெருமக்களின் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் இந்த உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் சொன்ன இமாம்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆக்கூர் தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் தெரிந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் பல வேலைப்பாடுகள் இருந்த போதிலும் நாம் அல்லாஹ்விற்காக ஒன்று குழும்பி அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய பேர் அருளை நம் அனைவர்கள் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொழிவானாக. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஜூம் மீட்டிங்கின் மூலமாக உங்களுக்கு முன்னால் உரையாற்றுவதற்காக தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு ரமலானுக்கு பின் நம்முடைய அமல்களை தொடங்குவோம் என்ற தலைப்பை சகோதரர்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள். இந்த தலைப்பை தேர்வு செய்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மாதத்தில பல அமல்களை விரைவாக செய்கின்றோம். அமல்கள் செய்வதில் நாம் போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய அமல்களை ரமலானுடைய மாதத்தில அதிகமாக செய்வதை காண முடிகின்றது. அதே நேரத்தில் ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டது என்று சொன்னால் எனக்கும் அந்த இறை வணக்கத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை போன்று நம்முடைய வாழ்க்கை அப்படியே பிறண்டு போவதை பார்க்க முடிகின்றது. ரமலானுடைய மாதத்தில நாம் 30 நாட்கள், ஒரு மாத காலம் நோன்பு நோக்கின்றோம். இந்த நோம்பின் மூலமாக என்ன படிப்பனையை நாம் பெற்றிருக்கிறோமோ அந்த படிப்பனை பிற மாத காலங்களில நம்முடைய வாழ்க்கையில் அது நடைமுறையில் இருக்கிறதா என்று நாம் பார்த்தோமேயானால் நிச்சயமாக அது இருப்பதில்லை. நோன்பு முடிந்த பெருநாள் முடிந்த மறுநாளே நம்முடைய பாவமான தவறான செயல்களை செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம். இதற்கு எல்லாம் இந்த ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் எதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், நாம் இறையச்சத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்காக. இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில, வாழ்வில, நடைமுறையில, நம்முடைய செயல்பாடுகளில, நம்முடைய வியாபாரங்களில, நம்முடைய குடும்பத்தில, நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் இறையச்சத்தை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பிற மதங்களை போன்று ஒரு சடங்காக அல்லாஹ் இந்த ரமலானை தரவில்லை. இந்த ரமலானுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நீங்கள் சாப்பிடாமல் இருப்பதனால் அல்லாஹ்விற்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. ஏதாவது நன்மை இருக்கா? அல்லாஹ்விற்கு நீங்கள் தண்ணீரை குடிக்காமல் இருப்பதனால் அல்லாஹ்விற்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. ஏன் அல்லாஹ் தண்ணீரை தியாகம் செய்ய சொல்லுகிறான்? ஏன் உணவுகளை தியாகம் செய்ய சொல்லுகிறான்? நான் சொல்லிவிட்டே நீ செய்ய வேண்டும், என்னுடைய கட்டளைக்கு நீ அடிபணிந்து வாழ வேண்டும் என்கிற உணர்ச்சியை உருவாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்றான்? இந்த ரமலானுடைய மாதத்தில
பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாஹ் சொன்னான் என்கிற கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வும் நமக்கு இதை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை குறித்து, ரமலானுடைய மாதத்தை குறித்து திருமறை குர்ஆனில் பேசுகின்றான். பல்வேறு இடங்களில் திருமறை குர்ஆனிலே இந்த ரமலானுடைய மாதத்துடைய சிறப்புகளை, ரமலானுடைய அந்த அடிப்படையான விஷயங்களை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதில் ஒரு வசனம், யா அய்யுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றான். யாரை அழைக்கிறான் தெரியுமா? எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் அழைக்கல. யாரு அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வை விசுவாசித்திருக்கிறார்களோ, அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார்களோ, அல்லாஹ் கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ் அழைத்து அவர்களிடம் அல்லாஹ் பேசுகிறான். அய்யுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். நோன்பு உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறோம். யாருக்கெல்லாம் கடமை? ஒட்டுமொத்த சமூகத்திற்கா? இல்ல, அல்லாஹ்வை யார் ஏற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கடமையாக்குறான். குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது ஏதோ நமக்கு மட்டும் வந்த நோன்பு அல்ல. நமக்கு முன்னாடி எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள். அவருக்கு பல்வேறு வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தனை வேதங்களிலும் அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் விதியாக்குறது என்ன தெரியுமா? குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு நோன்பு? எதற்காக இந்த நோன்பு? அதை அல்லாஹ் விளக்குகிறான். தன்னுடைய திருமறை குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். என்ன பேசுகிறான் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக. இந்த தத்தக்கூன்ங்கிற வார்த்தைக்கு பல அறிஞர்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை சொல்கிறார்கள். நமக்கு தெரிந்த விளக்கம் இறையச்சமுடையவர்கள் ஆவதற்காக என்று மட்டும்தான் மொழியாக்கம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் பல்வேறு அறிஞர்கள் இந்த தத்தக்கூன் என்கிற வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்களை சொல்கிறார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக. நோன்பை ஏன் நல்லா கடமையாக்கினான் தெரியுமா? தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒரு மனிதன் தன்னுடைய தவறுகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, குற்றங்களிலே இருந்து அவர்களை தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அதுக்கு ரெண்டு வார்த்தையும் அது பொருந்தும். தத்தக்கூன் என்றால் இறையச்சமுடையவனாகுவதற்காகவும் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினான் என்பது இந்த வசனத்துடைய விளக்கமாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த நோன்புக்கு இன்னொரு பெயர் உண்டு. இந்த ரமலானுடைய மாதத்திற்கு என்ன பெயர் சொல்லுவோம்? ரமலான். ரமலான் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரமலான் நோன்பு என்று சொன்னால் சியாம். நோன்பு என்பதற்கு அர்த்தம் என்ன அரபியில? சியாம், நோன்பு நோருங்கள். ஆனா அல்லாஹ் என்ன பயன்படுத்துகிறான் தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எத்தகைய மாதம் தெரியுமா? இது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? ரமலான். ரமலான் என்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன? இந்த வார்த்தையை நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா என்றால், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? சுட்டு எரித்தல் என்ற அர்த்தம். அழுக்குகளை எல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் ரமலானுடைய மாதம். எப்படி நெருப்பு குப்பைகளை எல்லாம் அழித்து சாம்பலாக்கி பரிசுத்தப்படுத்துகிறதோ, தங்கத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எப்படி நெருப்பு வெளியேற்றுகிறதோ, எரிச்சு சாம்பலாக்கி தங்கத்தை பரிசுத்தப்படுத்துகிறதோ, அதே போன்று இந்த ரமலானுடைய மாதம் ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய, ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பாவங்களை
கழுவுகிற ஒரு மாதம். இந்த மாதத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? நோன்பு நோக்கிற மாதத்திற்கு இன்னொரு பெயர் என்ன? ரமலான். அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை அவர்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். இங்க ஒரு கேள்வி பிறக்கும். என்ன கேள்வி தெரியுமா? நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் எத்தனை பேர் இறையச்சமுடையவர்களாக மாறி இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய பாவத்திலிருந்து கழுவப்பட்டு வெளியே வந்திருக்கின்றோம் என்ற கேள்வி பிறக்கும் போதுதான் இந்த ரமலானுடைய சிறப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லக்கும் தத்தகூன், நீங்க இறையச்சமுடையவர்களாக மாறுங்கள், பரிசுத்தவான்களாக மாறுங்கள், உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. எத்தனை பேர் நம்ம பரிசுத்தம் அடைந்திருக்கிறோம்? எத்தனை பேர் இறையச்சமுடையவர்களாக மாறி இருக்கிறோம்? எத்தனை பேர் தவறுகளை இருந்து நம்முடைய வாழ்க்கையை திருத்தி இருக்கிறோம்? நான் இந்த தவறு இனிமேல் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இந்த தவறுகளை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு பரீட்சையை இந்த ரமலானுடைய மாதத்தில் எத்தனை பேர் எடுத்திருக்கிறோம் என்பதை நம்முடைய உள்ளத்திலே கேள்வி கேட்க வேண்டும். ரமலான் அதற்குத்தான் வந்திருக்கிறது. ஏதோ நீங்கள் சாப்பிடாமல் இருப்பதனால், தண்ணீரை குடிக்காமல் இருப்பதனால், நீங்க எச்சியை கூட முழுங்க மாட்டீங்க, அப்ப முழுங்காமல் இருப்பதனால் அல்லாஹ்வுக்கு என்ன லாபங்க? ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் இல்லை. அவன் வல்லாஹ் கைரு ராஜிகின், அவன் அகில உலகத்திற்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடியவன். நீங்கள் சாப்பிடாம இருப்பதனால அவருடைய கஜானா ஏற போறதில்லை. நீங்க தண்ணீர் குடிக்காமல் இருப்பதனால அவருடைய தண்ணீர் தடாகங்கள் உயர்த்த போவதில்லை. ஆனா அல்லாஹ் எதுக்கு தெரியுமா தியாகம் பண்ண சொல்றான்னா, அல்லாஹ் இதையெல்லாம் தடை பண்ணியிருக்கிறான். ஆகமாக்கப்பட்டதை ஒரு மாதம் தடை பண்ணியிருக்கிறான். அதே போன்று பிற மாத காலங்களிலே அல்லாஹ் எதையெல்லாம் உனக்கு ஹராம் என்று, விளக்கப்பட்டது என்று, செய்யக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி இருக்கிறானோ அதில் இருந்து நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதான் ரமலானுடைய பாடம். ரமலானுக்கு பின்னாடி நம்ம அமல்களை தொடங்குவோம் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? அருமையான தலைப்பு. இந்த தலைப்பை அருகே அழகான முறையிலே தேர்வு செய்திருக்கிறார்கள். ஏன்? நாம் ரமலானிலே தொழுதோம். எப்படி தொழுதோம்? 5 நேரம் சரியாக தொழுதோம் இல்லையா? அதிகமான நபர்கள், தொழுகாத நபர்கள் கூட ரமலானுடைய மாதத்திலே நாம் தொழுகையாளியாக மாறினோம். ரமலான் முடிந்த பின்பு நம்மகிட்ட தொழுகை இருக்கா? ரமலான் முடிந்த பின்பு தொழுகை இருக்குதா? ரமலான் மாதத்திலே விழுந்து விழுந்து தொழுகியவர்கள் எங்கே? பள்ளிவாசல் பேசுவதாக நோட்டீஸ் அடிச்சு வெளியிடுறாங்க. பள்ளிவாசல் பேசுகிறது, என்னிடத்திலே 1 மாத காலம் என்னை தொழுக வந்தார்களே அந்த நண்பர்கள் எங்கே, தொழுகையாளிகள் எங்கே என்று பள்ளிவாசல் கவலைப்படுகிறது. பள்ளிவாசல் கேட்குதாம், காணவில்லை, கண்டுபிடித்து தருவதற்கு தக்க சன்மானங்கள் வழங்கப்படும் என்று பள்ளிவாசல் பேசுவதாக நோட்டீஸ் அடித்து வெளியிடுவதை நாம் பார்க்கின்றோம். என்றால் அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு காலங்களிலே தொழுகின்ற மக்கள் 5 நேரம் தொழுகின்றார்கள். ஃபஜ்ருக்கு வர்றாரு, லொஹருக்கு வருகிறார், மக்ரிபுக்கு அசருக்கு வருகிறார், மக்ரிபுக்கு வருகிறார், இஷாவுக்கு வருகிறார். ஆனால் ரமலான் முடிந்து பெருநாளுடைய தொழுகை தொழுது முடிஞ்சவுடன் அந்த நபரை பள்ளிவாசல் பக்கம் காண முடியவில்லை. பள்ளிவாசல் கேட்பது நியாயம் தானே? பள்ளிவாசல் என்ன கேட்குது? ஏன் என்னை தொழுக வந்து அப்பா நீ எங்க போயிட்ட? உன்னை காணவில்லையே, காலையில வந்தையே, பெருநாள் தொழுகைக்கு வந்தையே, ஏன் நீ லொஹர் தொழுகைக்கு வரல? ஏன் நீ அசர் தொழுகைக்கு வரல? ஏன் மக்ரிபு தொழுகைக்கு வரல? ஏன் இஷா தொழுகைக்கு வரல? பள்ளிவாசல் கேக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிட் நோட்டீஸ் அடிச்சு வெளியே வர்றதை நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்ப என்னன்னு சொன்னா, இந்த ரமலானுடைய மாதத்தில தொழுதவர்கள் மற்ற மாதங்களில் தொழுவதில்லை. ரமலான் என்பது என்ன? சடங்கு. அது சரியான முறையில் தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும். 5 நேரம் சரியான முறையில தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பது இந்த ரமலானுடைய பாடத்தின் முக்கியமான ஒன்று. ஏன் இந்த ரமலானுடைய மாதத்தில நாம் என்ன பாடம் எடுத்திருக்கிறோம்? 5 நேரம் அல்லாஹ் சொல்றானா இல்ல? குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபும் மௌகூதா. மூமின்கள் மீது
நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகை கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ரம்ஜானுக்கு மட்டும் தொழுகை இல்ல, ரமலானுக்கு மட்டும் தொழுகை கடமை இல்ல, மனிதன் மரணிக்க தருவாய் வரைக்கும் உங்களுக்கு தொழுகை கடமை. ஒரு மனிதன் பிறந்து அவனுடைய வாலிபத்தை அடைந்த முதல் அவன் தொழுகை ஆரம்பித்து விடுகின்றது. அவன் மரணிக்கும் வரை அந்த தொழுகையை அவன் பேணி தொழுதே ஆக வேண்டும். ஒரு மனிதன் தொழுகவில்லை என்று சொன்னால் அவன் இறைவனை நிராகரித்தவனாக ஆகிவிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமியனுக்கும் ஒரு இறை நிராகரிப்பாளனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தரக்கு ஸலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு காபிரானவனுக்கும் அல்லாஹ்வை ஏற்றிருக்கக்கூடியதாக சொல்லக்கூடியவனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தாடியா, தொப்பியா, புல்கை சரட்டா, ஜிப்பாவா, பைஜாமாவா? இல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? தரக்கு ஸலா. தொழுகைதான் உங்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. ஒரு மனிதனை வேறுபடுத்தி காட்டக்கூடிய விஷயம் என்ன? தொழுகை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த தொழுகையில தொழுதால்தான் நான் உண்மையான ரமலானை அடையக்கூடியவர்களாக மாற முடியும். ரமலானுடைய மாதத்திலே நான் தொழுது விட்டேன், இனி எனக்கு தொழுகை கடமை இல்லை என்று போனால் இந்த ரமலானிலே நீங்க நோன்பு நோட்டுவதற்கான எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ரமலானுடைய மாதத்துல முழுமையான பலன் கிடைக்கணுமா, முழுமையான நன்மை கிடைக்கணுமா? அப்படி என்றால் நீங்கள் 11 மாத காலத்திலையும் நீங்கள் அந்த தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதாங்க ரம்ஜான் கொடுத்திருக்கிற பாடம். ரம்ஜான் கொடுத்திருக்கிற பாடம் என்னது? நீங்க இந்த ரம்ஜான் மாதத்துல எப்படி தொழுதீங்களோ, எப்படி கரெக்டா ஃபஜ்ர் தொழுகை போனீங்களோ, எப்படி லொஹர் தொழுகை போனீங்களோ, எப்படி அசர் தொழுகை போனீங்களோ, எப்படி மக்ரிப் தொழுகை போனீங்களோ, எப்படி இஷா தொழுகை போனீங்களோ, அது போன்று நீங்கள் உங்களுடைய வாழ்வில அந்த தொழுகையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதான் பயிற்சி. இந்த பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு மனிதன் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றான், கல்லூரியில் படிக்கின்றான். அவனுக்கு அந்த பரீட்சை 11 மாதம் படித்த அந்த படிப்புக்கு 1 மாத காலம் பயிற்சி கொடுப்பாங்க இல்லையா? 11 மாதம் படிக்கிறாரு, 11 மாதத்துல படிச்சுட்டு வந்துட்டு அந்த ஒரு மாதத்துல பரீட்சை எழுதி நீ பாஸா ஃபெயிலா அப்படி பரீட்சை வைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? மூமினுக்கு 1 மாத காலம் பயிற்சி வைக்கிறான். இந்த 1 மாத கால பயிற்சியில நீ 11 மாத காலம் எப்படி நடக்கிறாய் என்பதற்குத்தான் பாஸா ஃபெயிலா என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடுகிறான். அப்படி டிஃபரெண்டா மாத்தி போடுறான். இந்த மாதத்தில் எடுக்கின்ற பயிற்சி மற்ற 11 மாத காலத்திலையும் உன்னுடைய வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும். அப்படி பிரதிபலிக்கவில்லை என்று சொன்னால் நீ அந்த நோன்பு நோட்டுவதற்கும், நீ தாயை திறந்ததற்கும், பசியோடு இருந்ததற்கும் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எப்படி தெரியுமா? நீங்கள் ஒரு மாத காலத்துல விழுந்து விழுந்து தொழுதுட்டு மற்ற மாதங்கள் எல்லாம் நீங்க அல்லாஹ்வை வணங்காமல் இருக்கிறீங்களே, அந்த மாதிரி நபர்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்ன தெரியுமா? நீங்கள் குறைவாக செய்தாலும் அதை நிறைவாக செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் குறைவாக செய்றீங்க ஒரு அமல, ஆனா அதை நிறைவா செய்யுங்க. காலம் முழுக்க செஞ்சுட்டு இருங்க. லொஹர் தொழுகிறீங்களா, அது காலம் முழுக்க செய்யுங்க. அசர் தொழுகிறீங்களா, காலம் முழுக்க செய்யுங்க. மக்ரிப தொழுகிறீங்களா, காலம் முழுக்க செய்யுங்க. இஷாவை தொழுகிறீங்களா, காலம் முழுக்க செய்யுங்க. ஃபஜ்ர் தொழுகிறீங்களா, காலம் முழுக்க தொழுங்க. அது என்ன ஒரு நாள் தொழுதுட்டு ஒரு நாள் விட்டுறது, ஒரு மாதம் தொழுவது மற்ற மாதம் தொழுவதில்லை. இது மார்க்கமா? இது இஸ்லாமா? இது ரமலானுடைய பாடத்தில் வராது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுவனத்துடைய திறவுகோல் என்ன தெரியுமாங்க? தொழுகை. நாங்க ரசூலுல்லாஹ் சுவனத்துடைய சாவி, நம்ம வண்டிக்கு போடுறோம்ல, வீட்டுக்கு போட்டு திறக்கிறோம்ல, இதுக்கெல்லாம் சாவி எது? நம்ம வச்சிருக்கோம்ல, சாவி வச்சிருக்கோம்லாங்க. அந்த மாதிரி சாவிக்கு ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்றாங்க. சுவனத்தை திறக்கணுமா உனக்கு? சுவனத்திற்குள்ளே செல்ல வேண்டுமா? சுவனத்திலே பிரவேசிக்க வேண்டுமா? அதோட சாவி அல்லாஹ் உங்கள்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கான். அதோட சாவி யார்கிட்ட இருக்குது? அந்த சாவி நம்மள்ட்ட தான் இருக்குது.
நம்ம அந்த சாவி போட்டாதான் திறக்க முடியும். அது என்ன சாவி? சுவனத்துடைய திறவுகோல் என்ன தெரியுமான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சுவனத்தின் திறவுகோல் தொழுகைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சுவனத்துடைய திறவுகோல் என்னங்க? தொழுகை. அந்த சாவி சரியா இருந்தா தானே போட்டு திறக்க முடியும். சாவிய சரியா இருந்தாதாங்க, அது கூர்மையா இருந்தா தானே, பல்லுகள் கரெக்டா இருந்தா தானே சாவி திறக்க முடியும். நீங்க பல்லு கரெக்டா இல்ல, சாவி இல்ல, சாவியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி நீங்க ரூமை திறப்பீங்க? எப்படி வீட்டை திறப்பீங்க? எப்படி வண்டியை திறப்பீங்க? எப்படி நாளைக்கு போய் சுவனத்தை திறக்க முடியும்? அப்ப சாவிங்கிற அடையாளம் என்ன தெரியுமாங்க? தொழுகைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சுவனத்துக்குள் யாரெல்லாம் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் சரியான முறையில தொழுக வேண்டும். ஏன் சாவி உதாரணம் சொல்றாங்க? வேற பொருள் இல்லையா? அருமையான உதாரணம், அழகான உதாரணம். இப்ப பாருங்க, சாவிக்கு பல்லு இருக்கும். அந்த பல்லுடைய கோடு போட்டுல வச்சிருப்பாங்க. அந்த கரெக்டா அந்த பல்லு உள்ளே பல்லு இருக்கும். அந்த ரெண்டும் உள்ள போய் ஜாயிண்ட் ஆனாதான் அந்த பூட்டு திறக்கும் இல்லையா? இப்ப என்ன விளங்குது? இந்த சாவியில பல்லு கொஞ்சம் வளைஞ்சிருந்தா சாவி உள்ள போகுமா? பூட்டு திறக்க முடியுமா? அல்லது ஒரு பல்லு உடைஞ்சிருந்ததுன்னு சொன்னா அந்த பூட்டு கரெக்டா உள்ள போகுமா? சாவி போட்டு திறக்க முடியுமா? சாவி போட்டா பூட்டு திறக்குமா? திறக்காது. ஏன்? பல்லு சரியில்லை, பூட்டு அந்த சாவி சரியில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த சாவிங்கிறது என்ன தெரியுமா? தொழுகை. அந்த சாவிக்கு 5 பல்லுகள் உண்டு. அந்த 5 பல்லுகளில ஒரு பல்லு முறிஞ்சாலும் கூட அந்த பூட்டு திறக்காது. ஒரு பல்லு முறிஞ்சிட்டாலும் கூட, ஒரு பல்லு உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சாவி போட்டு திறக்குமா? திறக்காது. ஏன்? அந்த சாவிக்கு 5 பல்லு. 5 பல்லுங்கிறது என்னது? 5 நேர தொழுகை. 5 நேரம் சரியா தொழுதாதான் அந்த பூட்டை திறக்க முடியும். எந்த பூட்டை? சுவனத்தினுடைய அந்த பூட்டை நீங்கள் திறக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் சாவி என்கிற தொழுகை சரியாக இருந்தால்தான், அதனுடைய பல்லுகள் சரியாக இருந்தால்தான், 5 நேரம் கரெக்டான முறையில் தொழுதால்தான் நீங்கள் அந்த சுவனத்துக்குள் செல்ல முடியும். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில அதிகமாக தான தர்மம் செஞ்சார்கள். இந்த ரமலானுக்கு இன்னொரு பேர் உண்டு. நான் ஒரு பேர் சொன்னேன். என்ன பேரு? நம்ம நோம்புல இருக்கிற பெருநாள் சொல்லுவோமா இல்லையாங்க? அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ரம்ஜான் சொல்லுவோம், ரமலான் சொல்லுவோம். இன்னொரு பேர் என்ன? ஈத்துல் ஃபித்ர். இந்த நோன்பு காலத்திற்கு இன்னொரு பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன பேர் அது? ஈத்துல் ஃபித்ர், தர்ம திருநாள். ஹஜ் திருநாளுக்கு பேர் என்ன? ஈத்துல் அல்ஹா, அது தியாக திருநாள். இந்த திருநாளுக்கு பேர் என்ன? ஈத்துல் ஃபித்ர், தர்மத்தினுடைய திருநாள். எவ்வளவு அழகான பேர் வைக்கிறாங்க பாருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் எடுத்து பாருங்க, இப்படி பேர் இருக்குமா? இருக்காது. சில மதங்களுடைய வழிபாடுகளையும் சில மதத்தினுடைய பெருநாட்களை எடுத்து பாருங்க. பட்டாசு வாங்கி வைக்கிறான், யாருக்காச்சும் புரோஜனம் இருக்கா? எந்த புரோஜனமும் இல்லை. சாயங்களை வாங்கி வீசுறான், அதுல எந்த புரோஜனம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. எதுவுமே இல்லாத பெருநாட்களை உலகம் கொண்டாடி கொண்டிருக்குது. அத்தனை பெருநாட்களுக்கு மத்தியில இஸ்லாம் ஒரு தெளிவான 2 பெருநாட்களை சொல்கிறது. ஒண்ணு ஈத்துல் அல்லா, தியாக திருநாள். அல்லாவுக்காக தியாகம் செய்யுங்க, இஸ்லாத்துக்காக தியாகம் செய்யுங்க, மறுமைக்காக தியாகம் செய்யுங்க. நீ தியாகம் செய்யாம சொர்க்கத்தை அடைய முடியாது. அப்படி ஒரு பெருநாள். ஏழைகளுக்காக நீ வாரி வாரி கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுத்து நீங்க மகிழுங்க. இப்படி ஒரு பெருநாள் உலகத்துல எந்த மதமா சொல்லி இருக்கிறாங்க? தர்மம் செய்வதற்காகவே ஒரு பெருநாள் இஸ்லாம் தந்திருக்கிறது. ஈத்துல் ஃபித்ர், தர்மத்துடைய திருநாள். அந்த தர்மத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுடைய மாதத்துல தர்மம் செய்வது கடமைன்னு சொன்னாங்க. பரலுன்னு சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபித்ர் ஜக்காத் என்பது ஒரு பிறந்த பிள்ளைக்கு கூட அந்த ஃபித்ர் ஜக்காத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க. ஃபித்ர் சதக்காவை கொடுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழைகளை மகிழுவீங்கள், ஏழைகள் கொடுத்து மகிழுங்கள் என்று சொல்லுகிற உலகத்துல ஒரு மார்க்கம் இருக்குன்னு சொன்னா அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். வீண் வரைய செய்யாதீர்கள். வீண் வரைய செய்யக்கூடிய யாருடைய சகோதரன்? சைத்தானுடைய சகோதரன். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். வீண் வரைய செய்யக்கூடியவன் சைத்தானின் சகோதரன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தை நீங்க ஆய்வு செஞ்சு பார்க்கணும். வீண் வரைய செய்யறதுக்கும்
சைத்தானுடைய தோழன் ஆவதற்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது என்னைக்காவது நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்திருக்கிறோமா? ஏன் சைத்தானை கொண்டு போய் எல்லாம் உள்ள சொருகிறான்? ஆனா வீண் வேலை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே. வீண் வேலை செய்யாதப்பா, வீண் வேலை செஞ்சு நரகத்தை தூக்கி போட்டுருவேன் அப்படி சொல்லி இருக்கலாமா இல்லையா? அல்ல என்ன தெரியுமா சொல்றான்? இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானின் சகோதரர்கள். இப்போ ஒரு பெருநாளை எடுத்து பாருங்க, எல்லாத்துலயும் வீண் விரயம் தான். பட்டாசு வாங்கி வெடிக்கிறேன், ஏதாவது புரோஜனம் இருக்குதா? பக்கத்து வீட்டுக்கார நிம்மதியா இருக்க முடியாது. பட்டாசு போய் பட்டு வீடு பத்திக்கிட்டு எரியுது. ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க மகத்தா போறாங்க. நிம்மதியா ரோட்ல வண்டி போக முடியல. இதையும் பலகீனமானவர்கள் வாழ முடியல. பல லட்சம் கோடி, பல லட்சம் கோடிகள் வீண் விரயம் ஆகுது. அன்றைய நாட்களில் மதுபானத்தை குடித்து விட்டு ரோட்லையும் சேத்துக்குள்ளையும் சகதிக்குள்ளையும் படுத்து கிடக்கிறத பாக்குறோம். இதெல்லாம் இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறான். பழித்து கப்பீர் உள்ளாக அலாமா ஹதாக்கும் வலல்லக்கும் தஸ்குரோன். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காமிச்சதற்காக அந்த நாளில் அதிகமாக அல்லாஹ்வை புகழுங்கள், அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீக் செய்யுங்கள், அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள். எதற்காக? அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காமிச்சிருக்கிறான். இல்ல நம்மளும் என்ன போய் இருப்போம்? சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து இருப்போம், மதுபான கடையில போய் குடியிருந்திருப்போம், அதே மாதிரி ஆடல் பாடல் கூத்து கும்பலம் என்று போயிருப்போம், பட்டாசுகளை வாங்கி வெடிச்சிருப்போம். இதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி வீண் விரயம்லாம் செஞ்சிடாதப்பா. அப்படி செஞ்சீங்கன்னா நீ சைத்தானுடைய சகோதரன், அண்ணனாகவோ தம்பியாவோ மாறி விடுவாய் என்று அல்லாஹ் சொல்றானே. இந்த வசனத்தை என்னைக்கு ஆய்வு செஞ்சிருக்கிறோமாங்க? சைத்தான் அல்லாஹ்விடத்துல கோவித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்துல சண்டையிட்டு விட்டு தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் வீணடித்து வீண் விரயம் செய்து நரகத்திற்குரியவனாக மாறி இருக்கிறான். அப்ப நீயும் வீண் விரயம் செஞ்சு சைத்தா மாதிரி புத்தி கெட்டு போய் நீ நரகத்துக்கு போய் விடாதே என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அப்ப வீண் விரயத்தை தவிர்த்து அல்லாஹ் என்ன செய்யணும் சொல்றான்? தர்மம் செய்யுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ஈத்துல் ஃபித்ரை கொடுங்கள், தர்மத்தை கொடுங்கள். உலகத்துல நீங்க பாருங்க, இஸ்லாமியர்கள் தான் தர்மம் செய்யக்கூடியதுல முன்னணியாக இருக்கிறார்கள். ஏன் இது எப்படி வந்தது? அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தையாவது தானம் தர்மம் செய்து அல்லாஹ்வுடைய நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இத்தகுன்னார், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தம்ரத்தின், ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தையாவது கொடுத்து, ஒரு துண்டு முழு பேரிச்சம்பழத்தை கூட கொடுக்க வேண்டாம், ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தை ரெண்டா பிரிச்சு கொஞ்சத்தை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தர்மம் செய்யுங்கள். தர்மம் எவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்குது. இந்த தர்மத்தை ரமலானுடைய மாதத்துல நம்ம செஞ்சோம் இல்லையா? ரமலானுடைய மாதத்துல வாரி வாரி கொடுத்தோம், லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்தோம். 2023 ஒரு கணக்கெடுத்தார்கள். இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் தான தர்மம் செய்த அந்த வரவு செலவை கணக்கில் வந்ததை மட்டும் எடுத்தாங்க. இந்த பள்ளிவாசல் போய் ஃபித்ர் ஜகாத் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கணக்கை மட்டும் எடுத்து ஒரு கணக்கு போடுறாங்க. இந்தியாவில இஸ்லாமியர் எவ்வளவு தானம் பண்ணாங்க 2023 அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்து பார்த்தா, சுபஹானல்லாஹ் 2000 கோடி தானத்தை இஸ்லாமில் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை ஒரு முஸ்லீம் சொல்லல, ஒரு இஸ்லாமியன் சொல்லல, பிற மதத்தவர்கள் சர்வே எடுத்து சொல்றாங்க. இஸ்லாமியர்கள் தான் உலகத்திலேயே முதலாக தான தர்மம் செய்வதில் முன்னோடியாக இருக்கிறார்கள். இது எங்க இருந்து நம்ம இந்த பாடத்தை எடுத்தோம்? இந்த பாடம் எங்க இருந்து நமக்கு கிடைச்சது? ரமலானுடைய மாதமா இல்லையா? இந்த ரமலானுடைய மாதத்துல பெற்ற பாடத்தினால்தான் இன்னைக்கு நமக்கு எவ்வளவோ தானத்தை பண்றோம். சென்னையில பாருங்க, பெருவெள்ளம் வந்துச்சு, பெரிய மழை பெய்ந்து வீடுகள் எல்லாம் முழுகி போனது, நடைபாதைகள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது, பல லட்சம் கோடி பல இழப்புகள் ஏற்பட்டது, அரசாங்கமே திணறின்றது. அந்த நேரத்துல களத்துல இறங்கி தலைக்கு மேல இருக்கிற தண்ணீரை நீஞ்சி போய் ஜாதியை பார்க்காம, மதத்தை பார்க்காம, இனத்தை பார்க்காம, மொழியை பார்க்காம, யாரையும் பார்க்காம மனிதனா பார்த்து அவளுக்கு உதவி செஞ்சது இந்த உலகத்துல யாரு? இந்தியாவில யார் செஞ்சாங்க? தமிழ்நாட்டில் யார் செஞ்சாங்க? தன்னை எதிர்த்தால் கூட அவன் ஒரு நேரம் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சாப்பிடுகிற உணவை எடுத்து தானம் பண்ணியவர்கள் யார்? இஸ்லாமியர்கள் இல்லையா? இந்த பண்பு எங்கிருந்து வந்துச்சு?
ரமலானுடைய மாதம் நமக்கு தந்திருக்கிற பண்பு. இந்த ரமலான் பாடத்தை பெற்ற நாம் பிற மாதங்களிலும், இந்த ரமலானுடைய மாதத்தில் பெற்றிருக்கக்கூடிய நாம் பிற மாதங்களிலும் நம்ம என்ன செய்யணும்? இந்த தர்மத்தை பேணி பேணி காக்க வேண்டும். என் அருமை சகோதரர் ஆக்கூர் ரிஃபாய் அவர்கள் முன்னாடி சொன்னாங்க, நாங்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு வர்றோம். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வாரி வாரி தருவான், கவலைப்படாதீங்க. ஏன்? நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு அடி எடுத்து வைத்தால் அல்லாஹ் உங்களை நோக்கி நடந்து வருகிறான். அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் நடந்து போனால் அல்லாஹ் உங்களை நோக்கி ஓடி வருகிறான். அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் ஓடி வந்தால் நீங்கள் நடக்கின்ற காலாக, நீங்கள் பிடிக்கின்ற கையாக, நீங்கள் பார்க்கின்ற கண்ணாக, நீங்கள் பேசுகின்ற நாவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாறி விடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களோடு ஐக்கியமாகி விட்டான். நீங்கள் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம மக்களுக்கு சொல்வது என்ன? நீங்கள் தான தர்மங்களை இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாரி கொடுங்க. பள்ளிவாசல் கேட்கிறாங்களா? கொடுங்க. அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான தர்மம். இந்த உலகத்துல மனித எதைங்க கொண்டு போக முடியும்? உலகத்துல எதை கொண்டு போக முடியும்? எதையுமே கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல மகுத்தாகி போகும்போது எதையுமே கொண்டு போவதில்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் இருந்தாங்க, இறந்த போது பல ஆயிரம் கோடி வச்சிருந்தாங்க. அவர்கள் படுத்த அறைகளை எல்லாம் பார்த்தோமேனால் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதுக்கு முன்பாக பல்வேறு அரசர்கள் இருந்திருக்கிறார்கள், பல்வேறு ராஜபுத்திரர்கள் இருந்திருக்கிறார்கள், ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மகுத்தாகி போகும்போது என்ன கொண்டு போனாங்க? ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லைங்க. கையில கட்டி இருக்கிறது, காலில் போட்டிருக்கிறது, கழுத்துல போட்டிருக்கிறது, காதுல போட்டிருக்கிறது, மூக்குல போட்டிருக்கிறது எல்லாத்தையும் கழட்டிட்டு வெறுமனே ஒரு துணியில சுத்தி கொண்டு போய் மண்ணறையில போட்டாங்க. தானே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் உண்டு கழித்ததையும் உடுத்து கிழித்ததையும் தவிர வேற எதையும் கொண்டு போறதில்லை. இந்த உலகத்துல உண்டு கழிக்கிற மாதிரி சாப்பிடுறோம்ல, அதுதான். அது நைட்டு சாப்பிட்டா காலையில வந்துடும், காலையில சாப்பிட்டா மத்தியானம் வந்துடும், மத்தியானம் சாப்பிட்டா நைட்டு வந்துடும், நைட்டு சாப்பிட்டா காலையில வந்துடும். அது கூட நம்ம உடல்ல நிக்க போறது இல்ல. உண்டு கழித்து உடுத்து கிழித்தியது. இப்ப நல்ல துணி போட்டிருக்கிறோமா, இந்த துணி எவ்வளவு நாளைக்கு போடுவோம்? ஒரு 6 மாசம் போடுவோமா? ஒரு 7 மாசம் போடுவோமா? ஒரு வருஷம் போடுவோமா? அதுக்கு மேல கிழிஞ்சு போய் தூக்கி எறிஞ்சிருவோம். இதுதாங்க இந்த உலகத்தோட நிலைமை. அதனால நபிகள் நாயகம் சொல்றாங்க, மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், மறுமையில நீ சோனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீ தான தர்மத்தை அள்ளிக்கூடு என்று இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பாடத்தை சொல்கிறது. ரமலானுடைய பாதம் நமக்கு பாடம் எடுக்குதா இல்லையா? இந்த மாதத்துல தர்மம் செய்யக்கூடியவர்களாக வரக்கூடிய மாதங்களில் நாம் என்ன செய்யணும்? மாறணும். அடுத்தது இறையச்சமுடையவர்களாக நம்ம மாறணும். இறையச்சத்துடைய உள்ள அர்த்தம் என்ன? இறையச்சத்துடைய உள்ள அர்த்தம் தீமைகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்ளுதல். தீமைகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு பேர் தான் இறையச்சம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இத்தக்குல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சகாபாக்களுக்கு இத்தக்குல்லா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபிட்ட வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் இத்தக்குல்லா, இத்தக்கு என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பயந்து கொள்ளுங்க சொல்றானே, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த சகாபி அறிவிச்சாரு, நீ கரடு முரடான ஒரு பாதையில போறீங்க, முள்ளுகள் நிறைந்த ஒரு பாதையில போறீங்க. அப்படி போகும்போது உங்களுடைய ஆடைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்வீங்க? முள்ளு நம்ம மேல குத்திராம, அதை கிழிச்சிராம, அதை சேதப்படுத்திராம, அந்த உடைகள் எல்லாம் எப்படி நம்முடைய மேனியை பாதுகாத்துக் கொண்டு நீங்கள் போவீர்களோ அந்த மாதிரிதான் உங்களுடைய தீமைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றுதான் இறையச்சம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வில இறையச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒண்ணும் பாருங்க, பல தீமையிலிருந்து விலகிக்கொள்ளணும். என்னது? மதுபானம் குடிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்போம், மதுபானத்தை விட்டு முழுமையாக ஒதுங்கக்கூடியவர்களாக மாறணும். வட்டி வாங்கி இருப்போம், வட்டியை விட்டு முழுமையாக ஒதுங்கக்கூடியவர்களாக மாறி இருப்போம். வியாபாரத்தில பொய் பேசக்கூடியவர்களாக இருந்திருப்போம், வியாபாரத்தில குடுக்கல் வாங்கலிலே பொய் பேசக்கூடியவர்களாக இருந்திருப்போம். அப்ப பொய் பேசுவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவர்களாக மாற வேண்டும்.
அதை போன்று இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குறானில் சொல்கின்றான், அலல் பிர்ரி வ தக்வா, நீங்கள் இறையச்சத்திலும் நன்மையிலும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கின்றான். நீங்கள் மூமினா இருக்கிறீங்களா, முஸ்லீமா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்ன செய்யலாம்? அலல் பிர்ரி வ தக்வா, நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளுங்கள். எதுல? நன்மையில, நன்மையில் உதவி செய்து கொள்ளுங்கள். அதே போல இறையச்சத்தில் உதவி செய்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவரை பார்த்தால் அவரை பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய நினைவு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதான் இறையச்சம். என்னை பார்க்கிறீங்களா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். இவரை பார்த்த உடனே வேற வேற ஞாபகம் வந்து சொன்னா அவன் உண்மையான இறையச்சம் முடியும் அல்ல. என்னை பார்க்கிறீங்களா, உங்களை நான் பார்க்கிறேன்னா உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன வரணும்? அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். இவர் தொழிலாளியா இருக்கிறாரு, தாடி வச்சிருக்கிறார், குர்ஆன் ஓதக்கூடியவளா இருக்கிறாரு, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவளா இருக்கிறாரு, அப்படிங்கிற இது வரணுமா இல்லையா? அந்த மாதிரி வந்தால்தான் அந்த நோம்புக்கான இது நன்மை என்று நபிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி தக்குவா, இறையச்சமுடையவர்களாக மாறுங்கள். இறையச்சமுடையவர்களாக மாறணுமா? முன்னாடி சொல்லிட்டாத. அதே மாதிரி நன்மையில உதவி செய்யுங்க, இறையச்சத்தில் ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்ளுங்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்கள் தீமையிலும் பாவமான காரியத்திலையும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். ஒருத்தர் பீடி வாங்கி கொடுக்குறீங்க, செய்யாதீங்க. ஒரு சிகரெட் வாங்கி கொடுக்குறீங்க, செய்யாதீங்க. எதுல போட்டி போடணும்? இந்த ரமலான் மாதம் குர்ஆன் அதிகமா ஓதணும்ல, குர்ஆன் அதிகமா மனப்பாடம் பண்ணணும்ல, குர்ஆன் அதிகமா ஓதுறதுக்கு முயற்சி பண்ணணும்ல. அந்த குர்ஆன் ஓதுவதுல நீங்க முயற்சி பண்ணுங்க, நன்மை அதிகமா சேகரிங்க. பாவமான காரியத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வத்தக்குல்லா, மீண்டும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் மிகவும் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் பயந்துக்கோ. நீ அல்லாஹ் உன்னை பார்க்கணும்னு நினைச்சுக்காத, நீ செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் பார்க்காம இல்லைன்னு நினைக்காத. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். நீ ரமலானுடைய மாதத்துல எப்படி இருந்த, இந்த ரமலானுக்கு பின்னாடி எப்படி இருக்கிற என்பதை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? பார்த்துட்டு இருக்கிற. அல்லாஹ் ஏமாத்த முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயத்துடைய 2வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, ஆக்கூர் தமிழ் சங்கத்துடைய எனதருமை தோழர்களே, இந்த உரையை நீங்கள் கேட்டு பிறருக்கும் இந்த உரையை சொல்லுங்கள். கேட்ட விஷயத்தை மக்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பல்லிகு அன்னி அழுவாயா, என்னிடத்தில் ஒரு செய்தி கேட்டீங்களா, அது பிற மக்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில என் சகோதரர்கள், இந்த ஜூம் மீட்டிங்ல பங்கு கொண்டிருக்கிற தாய்மார்கள் அனைவரும் செய்தியை கேட்டு நம்முடைய வாழ்விலே நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்து ரமலானை போன்று வாழ்ந்து ரமலானை போன்ற அமல்கள் செய்து மற்ற மாதங்களிலும் இறைவனை பயந்து இறை தூதரை பின்பற்றி குர்ஆனை அதிகமா ஓதி வட்டியிலிருந்து விலகி, விபச்சாரத்திலிருந்து விலகி, வைபவத்திலிருந்து விலகி, மதுபானம் குடிக்காம, தீமைகள் பேசாம, கெட்ட வார்த்தைகள் பேசாம, எல்லா தீமைகளிலிருந்தும் விலகி அல்லாஹ்விற்காக வாழ்ந்து அல்லாஹ்விற்காக மரணித்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அவனது சொர்க்கத்தை பெறுகின்ற நன்மக்கள் கூட்டத்துல வல்ல இறைவன் உங்களையும் எங்களையும் ஆக்கியருள்வானாக. வாகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுண்ட் கேட்கல ஜி. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான முறையில் அண்ணன் அவர்கள் சிறப்பு உரையாற்றினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மணிக்கவும் ஹவுஸ் டிரைவரா இருந்தாலும் நமக்கு எப்ப வேலை வரும்னு தெரியல. பர்மிஷன் ஆல்ரெடி வாங்கி தான் இருந்தேன், இருந்தாலும் கொஞ்சம் வேலை வந்துட்டு, ஸோ வண்டியை கூட கொஞ்சம் ஓரமன் பாடி தான் பேசிட்டு இருக்கேன். சிறப்பான முறையில் அண்ணன் அவர்கள் வந்து சொன்னாங்க. அதாவது ரமலானுக்கு அப்புறம் நம்ம தொழுகையை வந்து நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட அடிப்படையில் நம்ம கண்டிப்பா தொழுகிற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. மேலும் நன்மையான விஷயத்துல ஒவ்வொருவருக்கும் உதவி கொள்கின்ற அடிப்படையில் சிறப்பான முறையில அல்ஹம்துலில்லாஹ் அண்ணனுடைய அந்த தனி அந்த சிறப்பான முறையில சிறப்புரையாற்றியிருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கு ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் யூடியூப் சேனல் சார்பாக
மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்ததாக ஆக்கோ இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடிகள் யூடியூப் சேனலுடைய 4ஆம் துவக்க விழா பெருநாள் சந்திப்புடைய 3ஆம் நிகழ்வாக பரிசளிப்பு நிகழ்ச்சி. من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين